ரீசெண்டாக ஒரு கஸ்டமர் கால் பண்ணி அவங்களோட கேமரா பாக்ஸ்லேருந்து ரெக்கார்டிங் எடுக்கணும்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளும் ஆன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ரெக்கார்டிங்கே இல்லை. அப்போ இந்த கேமரா பாக்ஸ் வேஸ்ட்டா? ரெக்கார்டிங் இல்லைனா கேமரா பாக்ஸை சேஞ்ச் பண்ணணுமா, இல்லைனா உள்ள என்ன சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்காக டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக வியூ பண்ணுறீங்க அப்படின்னா, என்னோட பேர் ராகவன், சிவகாசி சிசிடிவி கேமரா சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். என்னோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே அண்ட் டிஸ்கிரிப்ஷனுக்கு நோட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோவில் போகலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு டிவிஆர் பாக்ஸை ஆன் பண்ணதும் ஆன் ஆகுது. உள்ள சாஃப்ட்வேர் ஓப்பனுக்கு அப்புறம் ஸ்டோரேஜில் ஹார்ட் டிஸ்க் வந்து எத்தனை டிபின்னு காமிக்க மாட்டேங்கி. ஸோ அப்போ என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்க எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க். ஸோ இது எதுக்கு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இது ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ரெக்கார்டிங் வந்து எத்தனை நாட்கள் வேணுமோ அதுக்கு ஏற்றாப்புல 500 GB, 1 TB, 2 TB, 4 TB அப்படின்னு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி எவ்வளோ ஹார்ட் டிஸ்க் வேணுமோ உள்ளே போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த ஹார்ட் டிஸ்க்கை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு கஸ்டமர் வந்து, ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து, நாங்களும் சிசிடிவி கேமரா சர்வீஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா கேட்டிருந்தாங்க. ஸோ தாராளமாக யாருனாலும் பண்ணலாம். அதுக்கு ஒன்று பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர். நிறைய கஸ்டமர் நம்ம எடுக்கணும். ஏன்னா நார்மல் பிஸ்னஸ் மாதிரி நம்ம ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுற மாதிரி கான்செப்ட் கிடையாது. நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராடக்டை கஸ்டமருக்கு டேரெக்டாக சர்வீஸ் பண்ணணும். கஸ்டமர்கிட்ட என்ன டேட் அண்ட் டைம் கேட்டு ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்றாப்புல டீம் ரெடி பண்ணி நம்ம போய் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். கஸ்டமருக்கு ஏற்றாப்புல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஸ்டார்டிங் நம்ம கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் லாங் டைமாக இருந்தோம்னா நல்லாவே பூமிங் பிஸ்னஸ் நல்லாவே சக்ஸஸ் ஆகலாம். ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இதான் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க். இது வந்து மதர் போர்ட். ஸோ இதில் 2 கேபிள் வரும். இதான் வந்து இந்த ஹார்ட் டிஸ்க்கு பவர் கொடுக்கும். இது வந்து நம்மளுக்கு ரீடிங், என்ன ரெக்கார்டிங் ஏதோ அதுலேருந்து ரீடிங் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பவர் கொடுத்து ஆன் ஆக தான் பார்ப்போம். ஸோ ரெட் கலர் இண்டிகேட் லைட் இருக்குதுன்னா நம்ம போர்டுக்கு பவர் வருது. பட் நம்ம ஹார்ட் டிஸ்க்கை ஃபிக்ஸ் பண்ணணும், இதுக்கு ஒரு வைப்ரேஷன் ஆகும். பட் வைப்ரேஷன் ஸ்டார்டிங் இருந்துச்சு, இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இதில் நம்ம பவர் கேபிளை ஃபஸ்ட் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இது ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பிளக்கிங் பண்ணுவோம். இப்போ வைப்ரேஷன் ஆகுது. ஸோ அப்போ பவர் வருது. ஆனால் உள்ளே கட் ஆஃப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஹார்ட் டிஸ்கில் வந்து உள்ளே வந்து ஒரு டிக் டிக்னு சவுண்டு இருக்குது. ஸோ அப்போ ஹார்ட் டிஸ்க் தான் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஹார்ட் டிஸ்க் தான் ப்ராப்ளம். என்ன இயர் போட்டுருன்னு பார்ப்போமா? மேனுஃபேக்சரிங் பை 2018. இப்போ 2025, ஆல்மோஸ்ட் 7 இயர் பிஃபோர். ஸோ இப்போ கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி கேட்போம் எப்போ ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக நம்ம இந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணல, நம்மளுக்கு சர்வீஸ்க்காக நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. ஜஸ்ட் நம்ம சர்வீஸ் தான் பார்த்து கொடுப்போம். கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி கேட்போம். அட்லீஸ்ட் தான் பேச்சு டெக்னிக் சவுண்டே இருக்குது. ஹலோ. சார் வணக்கம் சார். ஆமாம் சார், சிசிடிவி கேமரா. ஆமாம் சார், இப்போ தான் நம்ம ஷாப்லேருந்து நம்ம டிவிஆர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். உள்ள ஹார்ட் டிஸ்க் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்க மாதிரி இருக்குது சார். எப்போ ஃபிக்ஸ் பண்ணிங்க சார்? எத்தனை வருஷம் ஆச்சு? கொரோனாக்கு முன்னாடி. ஓ, ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் கிட்டே சொல்கிறீங்க. ஓகே ஓகே. ஆமாம் சார், 5 வருஷம்னா இது வாரண்ட்டி எதுவுமே இருக்காது சார். ஸோ ஃபிக்ஸ் பண்ண கான்டாக்ட் நம்பர் எதுவும் இருக்கா சார்? கான்டாக்டே இல்லையா சார்? சரி ஓகே சார். ஓகே சார், அவசரம்னா நான் புது ஹார்ட் டிஸ்க் போட்டு கொடுத்துறேன் சார். இப்போ சர்வீஸ் பண்ணலாம், சர்வீஸ் பண்ணாலும் அது கேரண்டியாக சொல்ல முடியாது எத்தனை நாட்கள் ஓடும், எத்தனை மாதம் ஓடும் அப்படின்னு. நீங்கள் புதுசு போட்டிங்கன்னா வாரண்ட்டி ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் வாரண்ட்டி வரும் உங்களுக்கு. ஓகே சார், நான் உங்களுக்கு இப்போ ஃபினிஷ் பண்ணி கொடுத்து 2 ஹவர்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். ஆக்சுவலாக கஸ்டமர் ஃபிக்ஸ் பண்ணி 5 இயர்ஸ் பிஃபோர் ஆயிடுச்சுட்டாங்க. யார் ஃபிக்ஸ் பண்ணால் உங்களோட கான்டாக்டே இல்லைங்கிறாங்க. பசங்கள் ஆயிடுச்சுல. ஸோ இப்போ நம்ம இந்த ஹார்ட் டிஸ்க் ரிமூவ் பண்ணிட்டு
புது ஹார்ட் டிஸ்க் ஃபிட் பண்ணோம்னா ப்ராப்ளம் சால்வ், இந்த டிவிஆர் யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே, காமனாக டிவிஆரில் இந்த மாதிரி ரெக்கார்டிங் இஷ்யூ வர்றதுக்கு காரணம் ஒன்று பவர் ஃப்ளக்சுவேஷன், இல்லைனா மெயின்டெனன்ஸ். ஆக்சுவலாக டிவிஆர் பொறுத்தளவுக்கு நம்ம 6 months ஆர் 1 yearக்கு ஒன்ஸ் வந்து டிவிஆர் வந்து ஃபார்மெண்ட் பண்ணணும். ஸோ ஃபார்மெண்ட் பண்ணோம்னா அதோட ரீடிங் ஒன் டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்மெண்ட் ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து ரீடிங் ஆகும். அது ஒன் ப்ளஸ் பாயிண்ட். இன்னொன்று வந்து டிஸ்பிளேலேயே, கேமரா டிஸ்பிளேலேயே ரைட் சைட் கார்னரில் ரெட் கலர் இண்டிகேட்டர் இருக்கும், ஒரு பாக்ஸ் மாதிரி. ஸோ அது மூலயமாவும் கேமரா வந்து ரெக்கார்டிங் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து அதுலேயே டேட் அண்ட் டைம்னு இருக்கும். ஒரு சில உள்ள செல் இருக்கும். ஸோ அந்த செல் சப்போஸ் ஃபெயிலியர் ஆனால் கூட டேட்டும் டைமும் மாறிடும். ஸோ இந்த பேசிக் சர்வீஸ் பார்த்தாலே போதும், நம்ம கேமரா டிவிஆர் ஹார்ட் டிஸ்க் லைஃப் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் கண்டென்ட் ரெகுலராக பார்க்குங்க, பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை விட சூப்பரான கான்செப்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.